வணக்கங்க. இன்னைக்கு பாத்துட்டீங்கன்னா அமாவாசை, செவ்வாய்க்கிழமை அன்னைக்கு அமாவாசை. உங்களுக்கு பாத்துட்டீங்கன்னா புண்ணிய நதிகள்ல இன்னைக்கு முன்னோர்களுக்கு நீங்க தர்ப்பணம் பண்றது முன்னோர்களோட ஆசீர்வாதம் கிடைக்குங்க. சரிங்களா? முன்னோர்கள் வழிபட்டதுதான் குலதெய்வம். நீங்க முன்னோர்களுக்கு தர்ப்பணம் கொடுக்கும் போது நம்மளுக்கு குலதெய்வ அனுக்கிரகம் நம்மளுக்கு கண்டிப்பா கிடைக்கும். அதனால உங்க பகுதியில எங்கு ஆற்றங்கரை இருக்கோ, புண்ணிய நதி பக்கத்துல கோயில் இருக்கோ, எங்க தர்ப்பணம் பண்றாங்களோ அங்க போய் உங்களோட முன்னோர்களுக்கு தர்ப்பணம் கொடுங்க. முன்னோர்கள் ஆசீர்வாதம் நிச்சயம் உங்களுக்கு கிடைக்கும். அதே மாதிரி தர்ப்பணம் கொடுத்துட்டு கண்டிப்பாக யாராவது ஒருத்தருக்குனாவது அன்னதானம் பண்ணணும். சரிங்களா? உங்க சக்திக்கு உங்களால முடிஞ்ச அன்னதானம் நீங்க பண்ணுங்க. முன்னோர்கள் ஆசீர்வாதம் கிடைச்சு உங்களோட வாழ்க்கையில எல்லாமே ஜெயம், எல்லாமே வெற்றி நிச்சயமா கிடைக்கும். ஏன்னா பெரியவங்களோட ஆசீர்வாதம் நம்மளுக்கு கண்டிப்பா வேணும். அதனால தவறாம இது நம்ம கடமை. சரிங்களா? இப்ப எப்படி நம்மளுக்கு பசிக்குது, அதே மாதிரி அவங்களும் அமாவாசை அன்னைக்கு நம்மளை தேடி வருவாங்க. நம்மளோட வம்சாவளிகள் எப்படி இருக்காங்க, நம்ம குழந்தைங்க எப்படி இருக்காங்க, பேரம்பேத்தி எப்படி இருக்காங்க அப்படின்னு பார்க்கலான்னு வருவாங்க. அதனால அவங்களுக்கு தர்ப்பணம் செய்வது அவங்களோட ஆத்மா சாந்தி அடையும். அதே மாதிரி நம்ம உங்களோட வம்சமெல்லாம் நல்லா இருக்கட்டும் அப்படின்னு நம்மளை வாழ்த்துவாங்க. அதனால நம்மளோட கடமையை நம்ம செய்வோம். கண்டிப்பா முன்னோர்கள் ஆசீர்வாதம் நம்மளுக்கு கிடைக்கும், பெரியவங்க ஆசீர்வாதம் கிடைக்கும். நம்மளுக்கு அவங்க துணையா நிற்பாங்க. நம்மளுக்கு வெற்றி மேல் வெற்றி தான் கிடைக்கும். சரிங்களா? நீங்கள் ஜெயிக்க என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள். அனைவருக்கும் நன்றி.